ஹாய். நேத்தோட கண்டினியூ இன்னைக்கு பார்ப்போமா? ஏஜ் அட்டன் பண்ணேன். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எந்த டைமில் எக்ஸாம் டைம் அப்போது 9th வந்து முழாண்டு பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பசங்க. அப்போலாம் வந்து 9th 10th எல்லாமே வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் உண்டு. அப்போது நான் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போது வந்து ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும், அந்த பொண்ணை ஸ்கூல் அனுப்பலைன்னா நம்ம கம்பல்சரி அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யாருக்குமே சொல்லலை. சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் பேக்கில் அடுப்பு கறியெல்லாம் போட்டு அனுப்புவாங்க, அடுப்பு கறியெல்லாம் போட்டு அனுப்புவாங்க, தனியாக போகுது குழந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கியா, ஒரு வீடியோ எடுக்க முடியுதா? சச்ச என்ன ஒரு வில்லத்தனம். இதுதான் எங்கள் வீட்டு பேக்ரவுண்டு, பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கக்கூடாது, எதையுமே தொடக்கூடாது, எனக்கு ஒரு தட்டு சொம்பு தனியாக கொடுத்துட்டாங்க, இதில் தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஏன் நான் எல்லாம் தான் எடுத்துப்பேன், நான் எல்லா தட்டு தான் எடுத்துப்பேன், நான் எல்லா இதில் தான் நான் சாப்பிடுவேன் போது, இல்லை அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, இதுக்கப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு நீ வந்து எதையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, நம்மளே எந்த வேலையும் செய்ய சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வயிறு வலியில் ரொம்ப துடித்தேன். அதுக்கப்புறம் பாட்டி வந்து நல்லெண்ணெய், உளுந்து இதெல்லாமே வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் சாப்பிட்டேன். அப்போ எண்ணெய் மட்டும் குடிக்கல, முட்டை மட்டும் நல்லா சாப்பிட்டேன். நாட்டுக்கோழி முட்டை வந்து அப்போயே நல்லா குடிப்பேன் நான், உடச்சி அந்த டைமில் அப்போயே குடித்தேன். முட்டை நல்லா குடித்தேன், எண்ணெய் மட்டும் குடிக்கல. அதே மாதிரி உளுந்து வறுத்து தூள் பண்ணி நெய் ஊற்றி பஸ்டி கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படியோ போச்சு, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, லீவ் விட்டாங்க. லீவ் விட்டதுக்கப்புறமா மறு மாதம் பீரியட்ஸ் ஆனேன் இல்லைங்களா, அந்த டைமில் தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்க. ஃபங்க்ஷன் மாதிரினா அதாவது எல்லாருக்கெல்லாம் சொல்லலை, நம்ம வீட்டு ஆளுங்க வரைக்கும் சொன்னாங்க. சின்ன சித்தியும் பெரிய சித்தியும் சேர்ந்து வந்து ஜடை தைச்சி எனக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்க, புட்டுலாம் சுற்றுனாங்க. அதோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது, முடிஞ்சால் நான் அப்புறமா இதில் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நல்லா போச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பாட்டி வந்து வேலைக்கு போயிடுவாங்க, மண்டி வேலைக்கு போவாங்க, பழமண்டிக்கு போவாங்க. அப்போ பாட்டி தானே வளர்த்தாங்க. அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, சித்தி வந்து இட்லி, கேசரி, வடை, புட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. நான் சின்ன பொண்ணு, அப்போ 14 வயசு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் சித்தி வந்து இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. எங்கே உட்கார வச்சு போடுறாங்க, இது டாய்லெட் பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போடுறாங்க. அதாவது இப்போ அந்த டேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டேங்க் தான் பாத்ரூம்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாத்ரூம் அதுனா பாத்ரூம் பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு இட்லி, கேசரி, வடை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் அது தெரியாது, சரி எங்கேயோ உட்கார வச்சு போடுறாங்க, நம்மளும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் எங்கள் பாட்டி வந்தாங்க. எங்கள் பாட்டி வந்துட்டு எங்கள் சித்தியை செம்ம திட்டினாங்க. இதே நீ பெத்த பொண்ணாக இருந்தால் இங்கே உட்கார வச்சு சோறு போடுவியா, நீ யாரோ பெத்த பொண்ணுன்றதுனால நீ இந்த இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போடுற அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டிட்டு எங்கள் சித்தி அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கும் எதுவும் தெரில, சரி ஏதோ அவங்க பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சித்தி பெரிய சித்திலாம் அதுக்கப்புறம் தான், இந்த சண்டைக்கு அப்புறம் தான் வந்து ஜடை தைச்சி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அவ்வளோதான், அது 9th இந்த இதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிக்கிறேன், அதே ஸ்கூலில் தான் படிக்கிறேன்.
10th முடித்தேன். 10th மேக்ஸில் போயிடுச்சு எனக்கு. மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். 2வது ரீ எக்ஸாம் எழுத சொன்னாங்க, நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஸ்கூல் விட்டு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் டெய்லரிங் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் போகல. ஏன்னா வீட்டில் எல்லாருமே டெய்லர்னும்போது நான் வீட்லேயே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்லேயே வந்து சித்திங்க, சின்ன சித்தி, பெரிய சித்தி எல்லாருமே டெய்லரு. அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து அப்போல்லாம் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், கற்றுக்கல. ஏதோ அவங்க சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிறது தப்புன்ற மாதிரி இந்த குருட்டு கணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இது இப்படி தைச்சாதான் வந்து ஃபினிஷிங் வரன்றது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வந்து தச்சு அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் வயசுக்கு வந்து 10வது 9th வயசுக்கு வந்தேன். 10வது படித்தேன். 10வது படித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன். டெய்லரிங் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தேன். உடனே நாய்க்குட்டி ஆர்டர் போடுன்றி. நாய்க்குட்டி எவ்வளோ தெரியுமா? 5000 இல்லாத நாய்க்குட்டி வராது. சேர்த்தா நீ சேர்த்து கொடு, நான் வாங்கி தரேன். என்ன பார்த்து சொல்ல சிரிச்சா? நீ கையில் காசை கொடு, அப்புறம் நான் உனக்கு நாய்க்குட்டி ஆர்டர் போட்டு தரேன். சரியா? அடிக்கும், போர் அடிக்கும். எஸ், மேலே தான் இருக்கும். நாய்க்குட்டியே கத்தின்னு ஓடிச்சு அந்த பக்கம். அதை வந்து சொல்லுங்கிறா கதையா. தங்கச்சி மேலே வந்து எங்கள் ஆளை காணுமே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே விட்டேன்னு தெரியலையே இந்த ஸ்டோரியை. இருங்க, எங்கே விட்டேன்றதை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். டெய்லரிங் கற்றுக்கிட்டேன். டெய்லரிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வளர்த்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் அவங்க பசங்களை அவங்க அப்பங்கிட்டே விட்டுரு, அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்குவான். ஒன்று உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா அவங்க அப்பாக்கிட்ட விட்டுரு. இதுக்கப்புறம் வயசுக்கு அந்த பசங்க வீட்டில் வச்சுருந்துக்கிற உன் பசங்களும் அந்த தோளுக்கு மேலே வளர்ந்துட்டானுங்க. ஒன்று உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா அவங்க அப்பாக்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் பாட்டியும் வந்து மாமாங்களை கேட்டாங்க, என்னடா இது மாதிரி பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன், நான் எப்படி நானே வளர்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. பெரிய மாமா சின்ன மாமா 2 பேருமே. அதே தான் நாங்களும் வந்து மாமான்ற இதில் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் இருந்தோம் நாங்களும். எங்களுக்கு நாங்கள் அப்பந்தான் சொல்லுவோம். யாருன்னு உங்களை யார் வளர்த்ததுன்னு கேட்டால் எங்கள் தாய் மாமாங்க. அப்பா ஸ்தானத்துலேருந்து எங்கள் அப்பா வளர்த்துருந்தா கூட எங்களை இந்த அளவுக்குலாம் வளர்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வளர்த்தாங்க. அதனால் எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எண்ணம் இல்லை சுத்தமாக. அப்புறம் சரி, எங்கள் 2 பேருமே எங்களையும் கேட்டாங்க, மாமாங்களையும் கேட்டாங்க. 2 பேருக்குமே அந்த எண்ணம் இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அப்பாவை கூப்பிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வளர்த்துட்டேன்டா, இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கறது செய்கிறது உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணாருன்னா, சரி எப்போ இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும், இப்போயே கல்யாணம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கா பையனுக்கு, அப்பாவோட சொந்த அக்கா பையன் எங்கள் வீட்டுக்கார், அவங்களுக்கு பேசி கல்யாணம் பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தாய் மாமாங்கெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. அக்கா, அதாவது அப்பாவுக்கு அக்கா பையனுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் விருப்பம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால் வந்து தாய் மாமா பொண்டாட்டிலாம் வரவே இல்லை கல்யாணத்துக்கெலாம். மாமாவும், அதாவது பெரிய மாமாவும் மட்டும்தான் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. பெரிய மாமாவோட மாமனார் இவங்க தான் வந்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் எங்கள் மாமா பொண்டாட்டி வரவே இல்லை. என் மேலே கோவத்தில் இருந்தாங்க. ஏன்னா அப்பா பேச்சு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இவ அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, சரி நம்ம அம்மா இல்லாத இருக்கிறோம், அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணின்னு போயிடுறது தான் மேல், நம்மளால் மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி சரின்ட்டு நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்துடுச்சு. நாய்க்குட்டி தூக்கினத்துக்கு பிளான் பண்ணுறாளுங்க. இதுதான் பாட்டி வீட்டில் இருந்து அப்பா வீட்டுக்கு வந்த தருணம், எங்களை பிரித்த தருணம். வளர்த்த பாசத்தை வந்து
பெத்த பாசம் பிரித்த தருணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது.